இந்த நூலுக்கு நான் முதல்ல வச்ச பேர் வந்து சொல்ல மறந்த காவியம். சிவகங்கை மண்ணினுடைய விடுதலை போராட்ட வரலாறு பற்றி எழுதியிருக்கிறவங்க எல்லாமே கட்டுரையாக எழுதியிருக்காங்க, கதையாக எழுதியிருக்கிறாங்க, ஆய்வு நூலாக எழுதியிருக்காங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி ஒரு வரலாற்றை ஒரு புதுக்கவிதை நிலையில் காவியமாக எழுதலை. இந்த குயிலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அது ஒரு புனைவு கதாபாத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியும் சொல்கிறாங்க, உண்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய காவியத்தில் அவங்க தேவைப்பட்டதுனால கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த குயிலிங்கிற கதாபாத்திரத்தை. அது புனைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், உண்மைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கலாம். அது எப்படி அவங்க வாசகர்களுடைய மனநிலைக்கு நான் விட்டுறேன். வேலு நாச்சியாரை மட்டுமே தூக்கி பிடிப்பவரும் இருக்கிறார்கள், மருது சோழர்களை மட்டுமே தூக்கி பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் வந்து ஒரு சமத்துவமாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள் யாரையும் கொண்டு போக விரும்பலை. உலகெங்கிலும் வாழுகிற கடிதம் இணைய தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். ஒரு எழுத்தாளனின் பேனா எப்போது தலை குனிகிறதோ அப்போது ஒரு சமூகம் தலை நிமிர்கிறது என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளன் தோன்றுகிறானோ அந்த இனத்தினுடைய வரலாறும் அந்த இனத்தினுடைய பண்பாடும் உலக அரங்கில் பறைசாற்றப்படுகிறது. அப்படி நம் இனத்தினுடைய வரலாற்றை உலக அரங்கில் பறைசாற்றுவதற்காக வீரமருது காவியம் எனும் ஒரு ஒப்பற்ற நூலை படைத்திருக்கிறார் எழுத்தாளர் தமிழ்மதி நாகராஜன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்போம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய பள்ளி மாணவர்களை வைத்து மருதுபாண்டியர்களை பற்றி ஒரு நாடகம் ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்த நண்பர் ஒருத்தர் மிக அற்புதமாக இருக்கு சொல்லி பாராட்டிட்டு, இன்னும் சில அருமையான விஷயங்கள் எல்லாம் மருதுபாண்டியர்களை பற்றி சொல்லி நீ அவரை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் எனக்கு முதல் இந்த நூலை எழுதுவதற்கான முதல் விழுந்த விதை. அதுக்கப்புறம் தான் அந்த மருதுபாண்டியர்களை வைத்து மையமாக எழுதணும், நம்ம சிவகங்கை மண் ஒரு தென்னிந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு அதை ஆய்வு பண்ணி இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். முதல் கதாபாத்திரம் மருது சகோதரர்கள். இந்த காவியத்தில் வரக்கூடிய மருது சகோதரர்கள் பெரிய மருது, சின்ன மருது இருவரும் சிவகங்கை மண்ணினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே மிகவும் முக்கியமாக அவர் பங்காற்றியவர்கள் என்று சொல்லலாம். அவருடைய வீரம், அவருடைய ஆளுமை, அவருடைய உயிர் தியாகம் இவற்றையெல்லாம் இந்த காவியத்திலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ தென்னிந்தியாவினுடைய விடுதலை வரலாறு அப்படின்னு பார்க்குற போது எத்தனையோ தலைவர்களும் எத்தனையோ அரசர்களும் வந்து போகிறாங்க அந்த காலகட்டத்தில், பாளையக்காரர்கள். ஆனாலும் இந்த நூலினுடைய பெயர் வந்து வீரமருது காவியம் அப்படின்னு பெயர் வைத்ததுக்கான காரணம் என்ன? இந்த நூலுக்கு நான் முதல்ல வச்ச பேர் வந்து சொல்ல மறந்த காவியம். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து வாசகர்கள்ட்ட இந்த வரலாறு போய் சேரலை, சொல்ல மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த காவியத்துக்கு சொல்ல மறந்த காவியம்னு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட எழுதி முடிக்கிற தருவாயில் உள்ள நிறைய நம்ம விடுதலை போராட்ட வரலாறு வேலு நாச்சியார், மருதுபாண்டியர் எல்லாரும் வர்றதுனால உள்ளே இருக்கக்கூடிய இவர்களுடைய செய்தி வெளியில் தெரியாமல் போயிருமோ அப்படிங்கிறக்காக அந்த தலைப்பை மாற்றி முதன்மை கதாபாத்திரமான மருதுபாண்டியர்களுடைய மையமாக வச்சு வீரமருது காவியம்னு வச்சேன். அப்போ இந்த காவியத்துடைய கதாநாயகர்களாக வந்து மருது சகோதரர்கள் நகர்ந்து போகிறாங்க. அடுத்தது வேலு நாச்சியார் வீரமங்கை. வீரமங்கை வேலு நாச்சியார் ஒரு பன்மொழி பாவை. வாழ்வீச்சு, வேல்வீச்சு, சிலம்பம் போன்றவற்றிலே மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சி பெற்றக்கூடிய மங்கையாக இருந்திருக்கிறார். பொதுவாகவே வந்து வரலாறை வந்து 2 விதமாக படைப்பார்கள். ஒன்று வந்து ஒரு ஆய்வு நூலாகவும் மற்றொன்று வந்து ஒரு வரலாற்று காவியமாகவும் படைப்பார்கள். இந்த 2 வகையில் நம்முடைய நூல் எந்த வகையை சார்ந்தது? இது ஒரு வரலாற்று காவியம். வரலாற்று காவியம். அப்போ உங்களுடைய நூலில் வந்து புனைவு கதாபாத்திரங்களும் இருக்கிறதா? இதில் புனைவு கதாபாத்திரங்களும் இருக்கிறது. அந்த கதாபாத்திரங்களுடைய பெயரை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது புனைவு கதாபாத்திரம்னா கதிரவன், இன்பரசி, இவங்க 2 கதாபாத்திரங்களும் வருவாங்க. முத்துக்காளை, கலையரசி, இந்த 2 புனைவு கதாபாத்திரங்களும் வருவாங்க. இந்த குயிலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அது ஒரு புனைவு கதாபாத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியும் சொல்கிறாங்க, உண்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய காவியத்தில் அவங்க தேவைப்பட்டதுனால கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த குயிலிங்கிற கதாபாத்திரத்தை. அது புனைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், உண்மைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கலாம். அது எப்படி அவங்க வாசகர்களுடைய மனநிலைக்கு நான் விட்டுறேன். நம்முடைய குப்பமுத்தாசாரி இந்த மருது சகோதரர்களுடைய குறிப்பாக பெரிய மருதுவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக காளையார் கோயில் தேர் செய்து அந்த தேரோட்ட நிகழ்வன்று தன் உயிரை கொடுத்து பெரிய மருதுவனுடைய அவரை காப்பாற்றுகிறார். அவருடைய உயிர் தியாகம்
போற்றுதற்குரியது. வரலாற்றை படைக்கிற போது அது ஒரு கட்டுரை வடிவத்தில் படைக்காம ஒரு புதுக்கவிதை வடிவத்தில் படைச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன? ஆமாம், அது ஒரு மிக அற்புதமாக கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம அந்த மருது சகோதரர்களை பற்றியோ வேலுநாச்சியாரை பற்றியோ சிவகங்கை மண்ணினுடைய விடுதலை போராட்ட வரலாறை பற்றியோ எழுதியிருக்கிறவங்க எல்லாமே கட்டுரையாக எழுதியிருக்காங்க, கதையாக எழுதியிருக்கிறாங்க, ஆய்வு நூலாக எழுதியிருக்காங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி ஒரு வரலாற்றை ஒரு புதுக்கவிதை நடையில் காவியமாக எழுதலை. கவியரசர் கண்ணதாசன் கூட சிவகங்கை சீமைன்னு ஒரு திரைப்படமாக தான் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் அதுவும் எதிர்பார்த்த அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை. அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் அந்த படம் கருப்பு வெள்ளை படமாக வந்தது. மிக முக்கிய கதாபாத்திரங்களுக்கு மிக பிரபலமான நடிகர்களை போடாத ஒரு காரணம், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஸோ கண்ணதாசன் செய்திருக்க வேண்டிய இந்த பணி, இந்த காவியம், அவர் இருந்திருந்தால் நிச்சயம் செய்திருப்பார் இந்த காவியத்தை. அப்போ கண்ணதாசன் பணியினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக அந்த நூலை நாங்கள் பார்க்கலாம். ஆமாம், அவர் விட்டு சென்ற அந்த ஒரு குறையை என்னால் முடிந்த அளவு இதை ஒரு காவியமாக புதுக்கவிதை நடையில் அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில் எளிமையான ஒரு சொற்களில் வசன காவியமாக இதை நான் படைத்திருக்கிறேன். போராளி என்பதை தாண்டி இன்றைக்கு கடவுளாக மாறி இருக்கிற திருவெட்டுடையாள், உடையாள் என்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்லணும். வேலுநாச்சியாரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையும் கொடுத்த உடையாள் இன்று வெட்டுடையாள் அம்மனாக காட்சி தருகிறார். இது ஒரு அழகான வரலாறு. இந்த புத்தகம் உருவான வரலாறு எப்படிப்பட்டது? இதோடைய கதை, இத்தனை ஆண்டுகள் இதோடைய முயற்சி, அது எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து இந்த புத்தகம் இன்றைக்கு வெளியிடாங்க? 20 ஆண்டுகளாக இந்த புத்தகம் கடந்து வந்திருக்கிறது. இடையிலே தடைப்பட்டு நிறுத்தி பல்வேறு முரண் செய்திகள் இந்த வரலாற்றில் இருக்கிறது. ஏன்னா பல்வேறு ஆய்வாளர்களும் பல்வேறு ஆசிரியர்களும் பல்வேறு விதமான நூல்களில் ஒன்றுக்கொன்று முரணான செய்திகளை எழுதியிருக்கிறார்கள். எதை விடுப்பது எதை எடுப்பது என்ற சிக்கல் இருந்தது. ஒரு காலத்தில் நிறைய எழுதுகிறவங்களுக்கு ஊடகங்கள் இல்லை, அதனால் அவங்க சுதந்திரமாக படைத்தார்கள், அதை கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஆனால் இன்று நாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எழுதும்போது அது ஊடகத்திலே உடனடியாக சென்று விடுகிறது. அதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து இந்த காவியத்தை செதுக்கி இதை வெளிக்கொண்டு வருவதற்கு இவ்வளவு காலம் ஆகியிருக்கிறது. நிச்சயமாக அதற்கு எதிர்ப்புகள் வந்ததா அந்த காவியத்தை படைக்கிற போது? ஆமாம், நிச்சயமாக வந்தது. அதில் வேலுநாச்சியாரை மட்டுமே தூக்கி பிடிப்பவர்களும் இருக்கிறார்கள், மருது சோழர்களை மட்டுமே தூக்கி பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு சமத்துவமாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள் யாரையும் கொண்டு போக விரும்பலை. ஏன்னா இந்த விடுதலை போராட்ட தியாகசீலர்களெல்லாம் இன்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வந்தாங்க. அது வ.உ. சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், மருது சோழர்களாக இருக்கட்டும், அது குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சமத்துவமாக ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர்களாக அவர்களை பரந்த பார்வையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்களை இந்த காவியத்தில் நான் படைத்திருக்கிறேன். கதிரவன் அதில் சாந்து புலவர் வர்றாரு. சிவகங்கை சீமையில் அரசவை புலவர் சாந்து புலவர், அவருக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மகன்தான் கதிரவனாக கற்பனையாக படைத்திருக்கிறேன். இன்பரசி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வர்றாரு, அவருக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? அவருடைய மகளாக இன்பரசியை படைத்திருக்கிறேன். அடுத்தது கலையரசி. கலையரசி இடையில் வரக்கூடிய ஒரு பெண்ணாக முத்துக்காளை என்ற ஒரு கதாபாத்திரத்தோடு சேர்கிறார். முத்துக்காளை பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரக்கூடிய தூதுவனாக வருகிறான். முத்துக்காளையும் சொல்லிட்டீங்க. இப்போ பொதுவாகவே இந்த கற்பனை கதாபாத்திரங்களை நம்ம சேர்க்கிற போது அந்த கற்பனை கதாபாத்திரங்கள் அந்த காலத்தோட நமக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு அவர்களை கொண்டு இந்த கதையோடு சேர்ப்பது இந்த டிஃபிகல்ட் என்று சொல்வார்கள். நிச்சயமாக அது ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று காவியம், அந்த காலம் வித்தியாசம் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர்களெல்லாம் பின்னாடி தான் கொண்டு வர்றோம். நிச்சயமாக இந்த கதிரவன், இன்பரசி, கலையரசி, முத்துக்காளையெல்லாம் காவியத்தினுடைய பாதிக்கு மேலே தான் வர்றாங்க. அப்போ தான் அந்த காலத்திற்கு அது சரியாக வரும் என்பதற்காக. உங்களுடைய பெயர் தேர்வு நீங்கள் எப்படி பண்ணீங்க? தமிழ் பேராக இருக்கணும், ஒரு பேராக இருக்கணும்னா கதிரவன், இன்பரசி, கலையரசி, முத்துக்காளை எல்லாம் அந்த காலகட்டத்தில் உபயோகத்தில் இருந்த பெயர்கள். இருந்தது. அவங்க இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கற்பனை. ஏன்னா எண்ணற்ற கதாபாத்திரங்கள் இருந்திருப்பாங்க. அந்த சிவகங்கை சீமையில் எவ்வளவோ கதாபாத்திரங்கள் இருந்திருக்கும், நம்ம யாருக்கும் தெரியலை. ஸோ அப்படி இருந்திருந்தால், அவர்களோடு பயணித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒரு கற்பனை தான். பொதுவாகவே நம்முடைய விடுதலைக்காக போராடிய வீரர்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடக்கிடுறாங்க. இது ஒரு புதுக்கவிஞர் அழகா சொன்னார். இந்து பெண்ணுக்கு பிறந்து இஸ்லாமிய பெண்ணிடம் பால் குடித்து வளர்ந்து கிறித்தவ பள்ளிகளில் படித்த ஒரு தலைவன் இன்றைக்கு ஒரு ஜாதிய சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறான். இது நம்முடைய தேசத்திற்கு ஒரு இழுக்கு இல்லையா என்று. ஆக அப்படி ஜாதிய சின்னங்களாக, ஒரு சமூகத்தினுடைய சின்னங்களாக, ஒரு தனி மனிதர்கள் கொண்டாடக்கூடிய, ஒரு தனி குழுக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய வீர தமிழ் மன்னர்களை
அவர்கள் அப்படி அல்ல, நம்முடைய தேசத்திற்காக போராடிய சுதந்திர சுடர்கள் என்று இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக ஒரு ஒப்பற்ற நூலை படைத்திருக்கிறார் நம்முடைய நூலாசிரியர் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்மதி நாகராஜன் அவர்கள். இந்த நூலை படித்து அனைவரும் பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.